உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்டை பாதைக்கு தகுந்தாற் போல ஒரு சில கிரகங்கள் வேகமாகவும் அதே போல் மெதுவாகவும் நகரும். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேகமாக பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு போகிறார். அந்த கடக ராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நேரம் என்ன, எந்த நாள் அப்படின்னா, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அதிச்சாரம் பெற்று கடகராசிக்கு போகிறாரு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு அதிச்சாரத்தில் கடக ராசியில் உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மினி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த குரு பயிற்சி இந்த 2 மாதம் வேலை செய்யுமா சார், 50 நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருமா சார்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்களுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ட்டு நிறைய பார்த்துக்கிட்டே வரும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது, நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது, இதில் பிரச்சனை வந்திருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்களுடைய நகர்வு தான். அதுபோல இந்த குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாய் உச்சம் பெற்ற குருவாக 50 நாள் இருக்க போறார். சாதாரணமாக குரு பெயர்ச்சி எல்லாமே சிறப்பு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எல்லா குரு பெயர்ச்சியும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குது, சில பேர் கெட்ட மாற்றங்களை கொடுக்குது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி, அதுவும் மினி குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த 50 நாள் பெயர்ச்சி ரொம்ப விசேஷம். காரணம் கேட்டீங்கன்னா, உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறார். அதான் ரொம்ப விசேஷம். அப்போ உச்சம் பெற்ற குரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, பாதிப்புகளும் நிறைய இருக்கும், சில பேருக்கு நன்மைகளும் நிறைய நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு விசேஷமான பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி இல்லை வச்சுக்கோங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாற்றம் நடக்கும்போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குது. நீண்ட கால மாற்றத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானாக இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குரு பெயர்ச்சி செல்வ செழிப்புகளை கொடுத்துருக்கு, பண வரவுகளை கொடுத்துருக்கு, வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கு, பட்டம் பதவிகளை கொடுத்துருக்கு, அதேமாரி திருமண யோகத்தை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு, அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர், பண வரவுகளை, தனக்காரகன் குரு பகவான். அதனால் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக தான் இருக்கார். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த பண வரவுகள் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு, எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் பணமே வரல, எனக்கு வந்த பணமும் நின்று போயிருக்கு, என் கையிலேருந்து பணம் போயிடுச்சு, எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போது சில பேருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கார். அப்போ எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு தீமையை கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க, 50 நாளில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும், 50 நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய குரு பலனில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, யோசிப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு மாறாத ஒரு மாற்றமாக மாறுது. அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள், அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியையும் தோல்வியும் கண்டிப்பாக கொடுக்குது. அதனால் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக 50 நாட்கள் கொடுக்க போகுது. அது 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்கள். சிம்ம ராசிக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னாவே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் சிம்ம ராசி அன்பர்கள்லாம் இருக்கீங்க. நிறைய பிரச்சனை, தடை, தாமதம், ஒன்றுமே நடக்கலை சார், ஒரே விரக்தியில் இருக்கேன், வாழ்க்கையில் எங்கே போய் நிற்க போகிறேன்னு தெரியல, ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கேன், இப்போ இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை, எனக்கு இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வேலை போயிடுச்சு, 3 மாதத்துக்கு முன்னாடி வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த குருவின் அதிச்சாரம். இந்த 12ஆம் இடத்துல வரார். இந்த 12ஆம் இடத்துல வரும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதார விரயம் இருக்க தான் செய்யும், ஆனால் அதுலேயே சில நல்லது நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா,
ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, சம்பளம் அதிகமாக கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு அதுக்கான பொசிஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஜாபு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி வேலையே இல்லை சார், வேலை போயிட்டு சும்மா இருக்கேன் சார் அப்படின்னா வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த சம்பளம் வாங்குறீங்களோ அந்த சம்பளம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, அதுலேருந்து ஒரு 20% கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ அந்த 20% கம்மியாக கிடைக்குதே, நம்ம சும்மா இருக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் அதில் போயிட்டீங்கன்னா சேஃப். இல்லைன்னா அது நீண்ட காலம் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் நீங்கள் நாங்களே 3 மாதம் வேலை இல்லாமல் இருக்கேன், 6 மாதம் வேலை இல்லாமல் இருக்கேன், நீங்கள் வேறு பயமுறுத்துறீங்களேன்னு நினைக்காதீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் அந்த 6 மாதம் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு, 1 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. சார் கடைசி சம்பளமாவது கிடைக்கணும் சார், கிடைக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுடைய நேரம் சரியில்லாதபோது எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. கம்மியான சம்பளத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைச்சிடும். அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க புதுசாக எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. புதுசாக கடன் வாங்கி நான் இந்த பணத்தை போட்டு உடனே அடுத்த மாதம் சரி பண்ணி அடுத்த மாதம் நான் கடன், அது நடக்க போகிறது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அதிக வட்டிக்கு வாங்கி உடனே நான் பிஸ்னஸை பண்ணி உடனே கடனை திருப்பி கட்டணும் முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? லாங் டேர்மாக மாற்றுங்க. லோன்ஸ் எல்லாம் 6 மாதம் கழித்து தருவேன், 1 வருஷம் கழித்து தருவேன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டீங்க அப்படின்னாவே சேஃபாக இருக்கும். இல்லை சார் ஏற்கனவே வாங்கின கடனே கட்ட முடியாமல் இருக்கேன், அதெல்லாம் எப்படி சார் சொல்கிறது? உண்மை தான், பிரச்சனை இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை தாண்டி பிஸ்னஸ் பண்ணணுமா இல்லையா? பிஸ்னஸ் பண்ணாமல் எப்படி கடன் கட்டுவீங்க, எப்படி வாடகை கொடுப்பீங்க? அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற விஷயத்த அதிகமான முயற்சியோட பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும். தடைகள் வரும், நீங்கள் போய் பார்க்க நினைக்கும் போது பார்க்க முடியாது, அவங்க இருக்க மாட்டாங்க, நீங்கள் கொடுத்த ரேட் அதிகம்னு சொல்லுவாங்க, நீங்கள் பயங்கர காம்படிட்டிவ் ரேட்டாக கொடுக்கலன்னு எல்லா கதையும் உங்களை யாரெல்லாம் பாசிட்டிவாக பேசி உங்களை எல்லாம் புகழ்ச்சி பேசுனாங்களோ எல்லாம் அப்படியே மாற்றி பேசுவாங்க. அந்த நிலை இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ அதை விட கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாக நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கிறது நல்லது. அதே மாதிரி அதிக எதிர்பார்ப்போட கடனை வாங்கி நான் உடனே போட்டு பண்ணிடுவேன்னு நடக்காது. அதை மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. அதிக வட்டிக்கு தயவுசெய்து வாங்காதீங்க. கடன் கொடுத்தவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், பேசுங்க, ஒத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக கடன் கட்டியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. எனக்கு ஒரு 3 மாதம் ஆகும், ஒரு 6 மாதம் ஆகும், எனக்கு டைம் கொடுங்க, அது வரைக்கும் என்னை தொல்லை பண்ணாமல் இருங்க, நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்ட்டு ஒரு அஷூரன்ஸை கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும். அவங்க தொல்லை பண்ணுறாங்களேன்னு நீங்கள் இன்னொருத்தர் கடனை வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் திருப்பி மாட்டிட்டு தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் நிலை நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக. அதுதான் இப்போ சிம்மராசி என்பவர்களுடைய நிலையாக இருக்குது. தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே 6 மாதம் கழிச்சு தான் வரும். அதுக்கு இப்போவே தயாராகிடுங்க, சேஃபாக இருங்க. அதே போல் கடக ராசியில் இருக்கீங்க, காதல் சம்பந்தமான விஷயத்தில் தோல்வி தான் வரும், ஒரு விரக்தி தான் வரும், தேவையில்லாத ஒரு சண்டைகள். நீங்கள் ஒன்று பேசினா கூட 10 சொல்லுவாங்க. அதே மாதிரி காதல் பண்ணிட்டு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்கிறீங்க, அப்பா கிட்ட சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ஒரு 6 மாதம் தள்ளி போடுங்க. அது சேஃபாக உங்களை பாதுகாக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி திருமணம் ஆகி நல்லபடியாக இருக்கீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும். இல்லை எப்படி நீ பேசலாம், எப்படி நீங்கள் சொல்லலாம், எப்படி எங்கள் அம்மாவை பற்றி பேசலாம், சண்டைக்கு போனீங்க அப்படின்னா சண்டை பெருசாகி பிரிகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. அதேமாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, அவங்களாம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகுமா, ஜாதக ரீதியாக பாருங்கள், குடும்ப ரீதியாக பாருங்கள், பொருளாதார ரீதியாக பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இதில் பாசிட்டிவ் என்னென்னா, வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு விற்கலாம், இடம் விற்கலாம், பூர்வீக சொத்து கிடைக்கும், பூர்வீக சொத்து விற்று காசு வரும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதெல்லாம் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில தடங்கள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களால் அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை முடிக்க முடியும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. வீடு விற்கலாம், அதனால் வரக்கூடிய பணத்தை இருந்து பிஸ்னஸில் போடாமல் கடனை கட்டுறதுக்கு வழியாக பாருங்கள். இல்லை முடிஞ்சால் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஒரு தங்கம் வாங்குங்க, இல்லை எதுலையாவது மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, இல்லை இன்சூரன்ஸ் ஏதாவது ஒன்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த காரணத்தை கொண்டும் அந்த சீட்டு போடுறது, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ கடுமையான பிரச்சனை தான் கொடுக்கும். கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலது நடக்கலை எனக்கு சார், நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எந்த காலகட்டத்திலும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, சில பேருக்கு புதன் தசை, கேது தசை, நல்ல தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அது காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தந்தால் பலன்கள் மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்படினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும், பிடிஎஃப்ல வேணும் 51 பக்கம் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனங்கள் முதற்கொண்டும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.